வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. இந்த மாதிரி வின்டர் டைமில் வந்து நம்ம எல்லாருக்குமே கிறிஸ்பியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான வீடியோனே சொல்லலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து கிறிஸ்பியான வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒரு 2 பெரிய வெங்காயம் அளவுக்கு இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரவுண்டாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டை சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி நம்ம கை வச்சும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு அந்த வெங்காயம்லேருந்து கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் வரும், அதோட சேர்த்து நல்லாவே வந்து ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த ஆனியன் மிக்ஸ்சரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு எல்லாமே வந்து அந்த ஆனியனோட மிக்ஸ் ஆகிறதுக்காண்டி நம்ம கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் நமக்கு மாவோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. நம்ம கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்போ இந்த மாதிரி நமக்கு நிற்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் கரெக்டான பக்குவம்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஆயில் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை வந்து நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அப்புறம் நமக்கு வெளியே கருக ஆரம்பிச்சிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். இப்போ நமக்கு டேஸ்டியான வெங்காய பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.